ஹலோ கைஸ், பிரவீன் தாட்ஸ். ரீசெண்டாக ஒரு குவாட் பார்த்தேன். மரம் போல இரு, யார் வந்து அமர்ந்தால் என்ன, யார் போனால் என்ன. இது ரொம்ப லைஃப்பில் ரிலேட்டடானது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ரவின்னு ஒரு பையன் இருக்கான். அவன் ரொம்ப நல்லவன். அவன் என்ன, அவனுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அவனும் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவான், ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸட்ரா. சடனாக என்ன ஆச்சு, யாருமே அவன் கூட ரொம்ப பேசுறது கிடையாது, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏதாச்சும் ஹெல்ப் வேணால் பேசுவாங்க. அவனுக்கு வந்து சடனாக என்னடா நம்மள்ட்ட எல்லாரும் பேசினவங்க இப்போ என்ன எல்லாரும் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தாட் போணுச்சு. அப்போ தான் அவங்க அப்பா சொன்னாங்க, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாதுடா, அவங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா வருவாங்க போயிடுவாங்க, யாரும் பர்மனெண்ட்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. அதுக்கு தான்டா இந்த மரம் போல தான்டா நீயும் உன் லைஃப்பும். யார் வேணால் வருவாங்க, யார் வேணால் போவாங்க. அதனால நீ வந்து ஒரி பண்ணிக்க கூடாது. நீ உன்னோட கேரக்டரையும் சேஞ்ச் பண்ணிக்க கூடாது, ஒன்னையும் நீ மாற்றிக்க கூடாது. எல்லாரும் வருவாங்க போவாங்க தான். ஒரு மரத்தில் ஒரு பறவை வருதுன்னா அது நிழலுக்காக வரும். அது முடிஞ்சதுக்கப்புறம் அது போயிடும். அவங்களோட தேவைக்கு அப்புறம் அவங்க போயிடுவாங்க. இது வந்து லைஃப்பில் எல்லாருக்குமே ரிலேட் ஆகிற ஒரு குவாட் இது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும். பாய்.